துயரங்களில் தெளிவான பார்வை. நமது எண்ணங்களை தூய்மைப்படுத்தும் வண்ணம் இன்றைய நற்செய்தி ஒரு சில சவால்களை நம்முன் வைக்கிறது. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 13 இறை வசனங்கள் 1 முதல் 9 முடிய. அவ்வேளையில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர் என்று இன்றைய நற்செய்தி ஆரம்பமாகிறது. இச்செய்தியை ஏன் இயேசுவிடம் கூறினர் என்பதை சிந்திக்கும் போது நமக்கு சில தெளிவுகள் கிடைக்கின்றன. கோவிலில் அல்லது ஒரு திருத்தலத்தில் பலி செலுத்தி கொண்டிருந்தவர்களை பிலாத்து ஏன் கொன்றான் என்ற கேள்விக்கு அரசியல் பதில்கள் பல இருக்கலாம். ஆனால் அந்த பதில்களை தேடி இயேசுவிடம் வர தேவையில்லை. இச்செய்தியை இயேசுவிடம் சொல்வதற்கு ஒரு முக்கிய காரணம் இந்நிகழ்வில் கடவுள் எங்கே இருக்கிறார் என்ற விளக்கம் பெறுவதற்காகத்தான். கடவுளை தொடர்புபடுத்தி அவர்கள் உள்ளத்தில் எழுந்த கேள்விகளை நாம் இவ்வாறு நினைத்து பார்க்கலாம். கோவிலில் பலி நேரத்தில் இந்த கொலை நடந்திருக்கிறதே, கோவில், பலி இவையெல்லாம் அந்த கலிலேயரை காப்பாற்ற முடியவில்லையா? கோவிலில் பலி நேரத்தில் பிலாத்து கொலை செய்திருக்கிறானே, அவனை கடவுள் ஒன்றும் செய்ய மாட்டாரா? ஒரு சில விவிலிய பதிப்புகளில் பிலாத்து செய்தது இன்னும் பயங்கரமாய் கூறப்பட்டுள்ளது. பிலாத்து அவர்களை கொன்று அவர்கள் இரத்தத்தை அந்த பலியின் இரத்தத்தோடு கலந்தான் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே இது சாதாரண கொலை அல்ல. இஸ்ராயேல் மக்களிடையே தெய்வ நிந்தனை என்று தடை செய்யப்பட்டிருந்த மனித பலியை பிலாத்து நடத்தினான். இறைவனின் சந்நிதியை, இஸ்ராயேலின் வாழ்வு நெறிகளை, மோசே தந்த சட்ட நெறிகளை களங்கப்படுத்தும் ஒரு பெரும் குற்றத்தை பிலாத்து செய்திருக்கிறானே, அவனை கடவுள் ஒன்றும் செய்ய மாட்டாரா என்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடியே இச்செய்தி இயேசுவிடம் சொல்லப்பட்டது. பிலாத்து கொன்றான் என்ற செய்தியின் பின்புலத்தில் பொதிந்திருந்த இக்கேள்விகளுக்கு இயேசு நேரடியாக விடை தந்தது போல் தெரியவில்லை. சொல்லப்பட்ட செய்திக்கு, நடந்த நிகழ்வுக்கு இயேசு விளக்கம் சொல்லவில்லை. மாறாக அந்நிகழ்வினால் பாதிக்கப்பட்டோரை குறித்து அவசர தீர்ப்புகளை வழங்க வேண்டாம் என்று எச்சரிப்பதே இயேசுவின் முக்கிய நோக்கமாயிருந்தது. அவர்கள் சொன்ன செய்தியையும் வேறொரு செய்தியையும் இணைத்து இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறும் விளக்கத்திலிருந்து பாடங்கள் கற்றுக்கொள்வது நல்லது. கோவிலில் நடந்த இந்த கொலையுடன் சீலோவாமில் கோபுரம் ஒன்று விழுந்ததால் 18 பேர் உயிரிழந்த நிகழ்வை இயேசு இணைத்தார். பிலாத்து செய்த கொலை போன்று மனிதர்களால் மனிதர்களுக்கு அழிவுகள் ஏற்படும் நிகழ்வுகளிலும், கோபுரத்தின் இடிபாடு போன்று இயற்கை வழியே அல்லது விபத்துக்கள் வழியே மனிதர்களுக்கு அழிவுகள் ஏற்படும் நிகழ்வுகளிலும் அவை ஏன் நடந்தன என்ற விளக்கங்கள் தருவதை விட, அந்த அழிவுகளால் பாதிக்கப்பட்டவர்களை குறித்து அவசர முடிவுகள் வேண்டாம் என்பதை சொல்வதிலேயே இயேசு குறியாயிருந்தார். அழிவுக்கு உள்ளானவர்களை பாவிகள் என்று அவசர தீர்ப்பிட வேண்டாம். அவர்களை விட நாம் பெரும் பாவிகள். எனவே இந்நிகழ்வுகள் நமக்கு எச்சரிக்கைகளாய் இருக்கட்டும் என்பதையே இயேசு அழுத்தந்திருத்தமாய் சொன்னார். திட்டமிட்டு மனிதர்களால் நடக்கும் தீமைகளாலோ விபத்துகளாலோ பாதிக்கப்பட்டவர்களை இறைவன் பார்த்து கொள்வார். ஆனால் அந்நிகழ்வுகள் வழியே இறைவன் கொடுக்க விழையும் எச்சரிக்கைகளை நாம் ஏற்றுக்கொள்வது நலம் என்பதை இயேசு இன்றைய நற்செய்தியில் வலியுறுத்துகிறார். துன்பங்கள் நிகழும் போதெல்லாம் கடவுளை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி கேள்விகள் கேட்பதற்கு பதில் நம்மை அங்கு நிறுத்தி இத்துன்பம் நிகழ்வதற்கு நாம் எவ்வகையில் காரணமாயிருந்தோம் என்று ஆய்வு செய்வது நல்லது. இத்துன்பங்களை தடுக்க அல்லது இத்துன்பங்களிலிருந்து மக்களை காக்க கடவுள் என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு ஆலோசனைகள் வழங்குவதை விட்டுவிட்டு இத்துன்பத்திலிருந்து மக்களை மீட்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திப்பது பயனளிக்கும். துன்ப நேரங்களில் கடவுளை நோக்கி நாம் வழக்கமாக எளிதாக எழுப்பும் கேள்விகளை, துன்ப நேரங்களில் கடவுளை நோக்கி நாம் வழக்கமாக எளிதாக எழுப்பும் கேள்விகளை நம் மனதை நோக்கியும்
சமுதாயத்தை நோக்கியும் எழுப்பி நம் தேடல்களை தொடர்ந்தால் இன்னும் பல தெளிவுகள் கிடைக்கும். உலகெங்கும் அநியாயங்கள் பல நடந்தும் கடவுள் ஏன் சும்மா இருக்கிறார் என்பது கடவுளை பற்றி அடிக்கடி கேட்கப்படும் ஒரு கேள்வி. அக்கேள்விக்கு அரசன் அன்று கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும் என்ற பழமொழியை பதிலாக சொல்கிறோம். இப்பழமொழியின் 2ஆம் பகுதியில் எனக்கு அதிக உடன்பாடு இல்லை. தெய்வம் நிற்கும், ஆம், காத்து நிற்கும், கொல்வதற்கல்ல, வாழ வைப்பதற்கு. வாழ வைப்பதற்காக இறைவன் காட்டும் பொறுமையை ஆழமாய் உணர்த்தவே இன்றைய நற்செய்தியில் அத்திமர உவமையை சொல்கிறார் இயேசு. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13, இறைவசனங்கள் 6-9 முடிய. அத்திமரங்கள் சீக்கிரம் பூத்து காய்த்து கனி தரும் வகையை சேர்ந்தவை. அவற்றிற்கு அதிக உரம், நீர் தேவையில்லை. அப்படிப்பட்ட மரம் 3 ஆண்டுகள் ஆகியும் பலன் தரவில்லை. தோட்டத்து உரிமையாளர் அதை வெட்டி எறிய உத்தரவிடும் போது தோட்டத் தொழிலாளி மேலும் ஓராண்டு பொறுமை காட்டுமாறு வேண்டுகிறார். மற்றோர் ஆண்டு தரப்படுகிறது, கூடுதல் உரமும் இடப்படுகிறது. அதேபோல் நாம் உண்மையான பலன் தருவதற்கு இறைவன் நின்று நிதானமாய் செயல்படுவார் என்பதை இவ்வுவமை சொல்லித் தருகிறது. அநியாயங்கள் செய்வோரை தண்டிக்க இறைவன் நேரம் எடுத்துக்கொள்ளட்டும், பொறுமை காட்டட்டும், அவர்கள் திருந்துவார்கள் என்று காத்திருக்கட்டும். ஆனால் காத்திருக்கும் அந்நேரத்தில் நல்லவர்கள் அப்பாவிகள் வதைப்படுகிறார்களே, அதற்காகவாவது கடவுள் எதையாவது செய்யலாமே என்பது கடவுளுக்கு நாம் வழங்கும் ஆலோசனை. அவ்விதம் ஆலோசனை வழங்கும்போது கடவுள் நம்மையும் எதையாவது செய்வதற்கு அழைக்கிறார். விடுதலை பயண நூல் வழியே இன்றைய முதல் வாசகத்தில் மோசேயிடம் எரியும் முட்புதர் வழியே கடவுள் தந்த செய்தி அதுதான். எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும், அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். இப்படி கூறும் கடவுள் மோசேயை அந்த விடுதலை பணியை ஏற்கச் சொல்கிறார். மோசே தயங்குகிறார். நான் போய் என்ன செய்ய முடியும்? என்னை உயிரோடு குழி தோண்டி புதைத்து விடுவார்களே என்று ஒதுங்கிவிட மோசே எண்ணினார். இறைவன் அவருக்கு நம்பிக்கை தந்து அவரது தயக்கங்களை நீக்கி அவர் வழியாக கொணர்ந்த விடுதலை வரலாறானது. துன்ப நிகழ்வுகள் நம்மையோ நம் உலகையோ தாக்கும்போது கடவுள் எங்கே, கடவுள் ஏன் இவ்வாறு செய்தார், அல்லது அவர் ஏன் செயல்படவில்லை என்ற கேள்விகளை ஒதுக்கி வைப்போம். துன்ப நிகழ்வுகள் நம் வாழ்வை திருத்தி அமைக்க வழங்கப்படும் எச்சரிக்கைகள் என்பதையும், அதே நேரம் நம்மை தேடி வரும் அழைப்புகள் என்பதையும் உணர முயல்வோம். உலகில் நிகழும் துயரங்களை குறைப்பதற்கு இறைவனோடு இணைந்து உழைக்கும் வரம் வேண்டுவோம்.